ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான கம்பு தோசை பற்றி தான் பார்க்க போகிறோம். எப்படி ரெடி பண்ணணும்னு. நான் இந்த கிளாஸ்க்கு ஒரு கிளாஸ் கம்பு எடுத்திருக்கேன். இதில் 1/4 கிளாஸ் பச்சரிசி, இதில் 1/2 கிளாஸ் உளுந்து. நம்ம எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2-3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம். உடனே வேணும்னா நீங்கள் 3 ஹவர்ஸ் ஊறினா போதும். இல்லை எனக்கு லேட்டாக தான் வேணும், காலையில் தான் வேணும் அப்படின்னா நைட்டு நீங்கள் படுக்கும்போது ஓவர் நைட்டாக ஊற வச்சுட்டு மார்னிங் எழுந்திரிச்சு அரைச்சிக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ நான் 3 தடவை வாஷ் பண்ணி கம்பு, உளுந்து, பச்சரிசி, வெந்தயம் எல்லாத்தையும் நம்ம நல்லா 3 தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு நம்ம இப்போ ஊற வச்சிடலாம். நான் இப்போ உடனே அரைக்க போகிறேன். அதனால் ஒரு 3 ஹவர்ஸ் ஊற வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த சம்மர் டயத்தில் இந்த மாதிரி கம்பு தோசை, கம்மங்கூழ் இந்த மாதிரிலாம் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. நல்லா ஊறட்டும். ஊறினதும் உங்களுக்கு காட்டுறேன். நான் 3 ஹவர்ஸ் கழித்து காட்டுறேன். நல்லா நைஸாக தோசை மாவு பதத்துக்கு மாவு அரைச்சிக்கோங்க. நான் நல்லா நைஸாக அரைச்சிருக்கேன். இதோட இப்போ உப்பு போட்டு மாவு புளிக்கணும். மாவு புளித்தா தோசை நல்லாயிருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். நான் தூள் உப்பு தான் போடுறேன். இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு மாவு நல்லா புளிக்க வச்சுட்டு உங்களுக்கு தோசை சுட்டு காட்டுறேன். மாவு ரெடியானதும் கல் காஞ்சிருச்சு. இப்போ தோசை விட்டுக்கலாம். ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட கம்பு தோசை ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், குழந்தைங்கள், பெரியவங்க எல்லாருக்கும் இது கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. கம்பு தோசை வித் ஒயிட் சட்னி, தேங்காய் சட்னியோட. இது தக்காளி சட்னி, வெங்காய சட்னி, கேப்சிகம் சட்னி எல்லாத்துக்குமே இது நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லோரும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.